கைஸ் ஆடியபிளா இருக்கா? கைஸ் ஆடியபிளா செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கைஸ் ஆடியபிளா? கைஸ் ஆடியபிளா இருக்கா? கைஸ் கைஸ் வாய்ஸ் கேக்குதா? நீங்க எஸ் ஆர் நான் சொன்னீங்க அப்படின்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோனா வேற ஏதாவது மாத்ததாச்சுன்னா மாத்திட்டு வருவேன். கைஸ் ஆடியபிளா இருக்குங்களா? கைஸ் சரி, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேடா. ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகே. ஸோ இப்போ இருக்க சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இலக்கணத்தின் அடிப்படையில நம்ம ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்துட்டு ரேபிட் ரிவிஷன் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்னையில இருந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இலக்கணம் மட்டும் நம்ம கவர் பண்ணி கொடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு லைன் பை லைன் இது இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போறது கிடையாது. புரிதல் அடிப்படையில இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னும் போது ஸோ எழுத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா? சோ அது வந்து நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? சோ அதே மாதிரி சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணி. ஸோ ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ இதெல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம ஒரே இதுல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான செஷன்ஸ் எல்லாமே இப்போ இந்த ரிவிஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு இலக்கணம் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ என்னென்ன இலக்கணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து. நம்ம 6th புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். ஸோ எழுத்து அப்படின்னு சொல்ற எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி இருக்கும்? ஒண்ணு சவுண்ட், அதாவது ஒளி வடிவமாக எழுதப்படும். இன்னொன்னு வரி வடிவமாக எழுதப்படும். அப்படின்ற மாதிரி மொத்தம் 2ஆ வச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு எழுத்துக்கு கீழே உயிரெழுத்து, மெய் எழுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா உயிரெழுத்து. உயிரெழுத்து அப்படின்றது 12 இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா காற்று, அதாவது உயிர் வழியை நம்ம வெளியிடும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்றதுதான் உயிரெழுத்துக்கள். ஓகே. ஸோ சிம்பிளான விஷயம். அண்ட் தென் மொத்தம் 12 இருக்கு. ஸோ இது வந்துட்டு உதட விரிக்கிறது, உதட குவிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலியமா நமக்கு உயிரெழுத்துக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இதுல குறி எழுத்துனா 5 வரும், நெடில் எழுத்துனா 7 வரும். ஸோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஐ. சரிங்களா? ஐ என்பது குறிலா நெடிலா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ என்பது எந்த எழுத்து? நெடில் எழுத்தை சார்ந்தது. ஸோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாத்திரை. மாத்திரை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடு எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, அதே மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. சிம்பிளான விஷயம். குறில் எழுத்துக்கு 1, அதே நெடில் எழுத்துக்கு 2, அதே மாதிரி ஒற்று, அதாவது மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரையில இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே மெய்யை சார்ந்து இருக்கக்கூடியதுதான். அதுவுமே என்ன பண்ணலாம்? அரை மாத்திரை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ ஓல்டு புக்ல ஒரு கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. செய்யுள்கள்ல மெய்யெழுத்துக்களின் கீழே ஆயுத எழுத்தையும் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆயுத எழுத்தையும் மெய்யெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா செய்யுள்கள் யூஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இப்போ உயிரெழுத்து பார்த்தாச்சு. அடுத்து மெய்யெழுத்து வந்தோம்னா என்னது?
மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு சொல்லுவோம். கசட தபர வல்லினம், ஞெனன நமன மெல்லினம், ஏரள வளல இடையினம் அப்படின்ற மாதிரி வச்சு சொல்லுவோம். சோ மெய்யெழுத்துக்களினுடைய கால அளவு என்னது? சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஓ, வல்லினம்னா வன்மையா இருக்கும். அதாவது குரல் கொஞ்சம் வந்துட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி வன்மையா இருக்கும். மெல்லினம்னா மென்மையா இருக்கும். இடையினம் அப்படின்ற போது வல்லினம் மாதிரியும் இருக்காது, மெல்லினம் மாதிரியும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இடையினம். ஓகே. சோ அடுத்தது உயிர்மை. உயிர்மை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா உயிர்மையும் சேருது, அதான் உயிர்மை. சிம்பிள். ஓகே. சோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லைன் பை லைன் எல்லாம் படிக்க போறது கிடையாது, ஜஸ்ட் ரிவிஷன். சோ அதனால வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். சரிங்களா? சோ அடுத்தது உயிர்மை குறில்னு ஒரு பக்கம் இருக்கு, உயிர்மை நெடில் அப்படின்ற மாதிரி தனியா நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஆயுத எழுத்துக்கு வந்தோம் அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம்? உயிர் மெய் உயிர்மை அப்படின்றத தவிர ஆயுத எழுத்தும் இருக்குதுப்பா, அக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை நம்ம வேற என்ன மாதிரிலாம் சொல்லலாம்? தனிநிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அக்கேனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், முப்புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வகையா நம்ம இதை சொல்லுவோம், ஆயுத எழுத்தை குறிப்பிடுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஓல்டு புக்ல இருக்க ஒரு சில கண்டென்ட். சரிங்களா? ஓகே. சோ இதை நம்ம டக்குன்னு பாத்திரலாம். இப்போ இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கீழே கொடுத்திருப்பாங்க. சோ இதுவுமே வந்துட்டு வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். ஆனா இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே இதுலயே வந்துடும். சரிங்களா? ஓகே. சோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அது இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து 30 அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். சரிங்களா? ஓகே. சோ அப்போ உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 216 எழுத்து இருக்கும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 18, சாரி 12, மையெழுத்துக்கள் 18. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 216 எழுத்துக்கள் கிடைக்கும். கரெக்டுங்களா? சோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர்மை எழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? சோ அடுத்தது குறில் நெடில். சோ குறில் அப்படின்னும் போது சின்னது கா, கி, கு இந்த மாதிரி இருக்கிறது. அதாவது உயிர் குறில் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேரும் போது உயிர்மை குறில் எழுத்துக்கள் தோன்றும். கிளியர்? அதே மாதிரி உயிர் நெடில் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேரும் போது நமக்கு என்னவா இருக்கும்? உயிர்மெயினுடைய நெடில் எழுத்துக்கள் தோன்றும். சிம்பிளான விஷயம். சரிங்களா? சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நம்ம இலக்கணம் அப்படின்றது பார்த்தோம்னா எழுத்துதான் ஃபர்ஸ்ட். சோ எழுத்துக்கு கீழே என்ன பார்த்திருக்கோம்? உயிரெழுத்து பார்த்தாச்சு, மெய்யெழுத்து பார்த்தாச்சு, மெய்யெழுத்துக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது இந்த மாத்திரை அளவு. நம்ம ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது இணை எழுத்து. ஓகே. சோ இணை எழுத்து வைஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கக்கூடிய இடம். ஓகே. சோ எந்த இடத்துல இருந்து அது ஒழிக்குது அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்தை வச்சும் பிளஸ் ஒழிக்கும் முயற்சி, அதாவது நாவின் அடிப்படையில மேலன்னம். இப்போ அடுத்தது என்ன சொல்லுவோம்னா மேல்வாய் பல்லை தொடுதல், சம்திங். இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள், பிறக்கக்கூடிய இடம், இது ரெண்டத்தையும் வச்சு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தான் நம்ம இணை எழுத்துக்களை கொண்டு வரோம். சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்க்கும்போது அப்படியே லைனா இருக்கும். காஞாச்சா வரிசையில லைனா இருக்கும். சிறு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கு அப்புறம் ஙா. கரெக்டுங்களா? சோ அப்படியே அப்போ காக்கு இணை எழுத்து என்னது? ஙா. அதாவது இக்கு இங்கு மேல மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது சாக்கு அப்புறம் ஞா. சோ அந்த ஞா அப்படியே வந்துருச்சு. அடுத்தது இட்டுக்கு அப்புறம் 3 சொல்லி இன்னு. அப்படியே இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இத்துக்கு அப்புறம் இந்து. சோ இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்புக்கு அப்புறம் இம்மு. சோ இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இற்றுக்கு அப்புறம் இன்னு. இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எரள வளல, அதாவது இடையின எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம்ல. சோ இந்த இடையின எழுத்துக்களுக்கு மட்டும் என்ன இருக்காது? எந்த விதமான என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே. உங்க சிங்கிளா தான் இருப்பாங்க. எரளவல்ல இடையினம் இவை மட்டும். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஆய்க்கு. ஆய்க்கு அப்படியே நம்ம எப்படி இக்கு இங்கில பார்த்தோம் அதே மாதிரி ஆ அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன எழுத்தா இருக்க போகுது? ஆ. சரிங்களா? அதாவது சவுண்ட் வச்சு சொல்லுவோம். ஆ எடுத்துக்கிட்டோம்னா கடைசியா முடிகிற சவுண்டு ஆ அப்படின்னு முடியும். ஈனா ஈல முடியும், ஊனா ஊல முடியும்.
ஏனா ஏல முடியும், அதாவது நான் சவுண்ட் சொல்றேன். சரிங்களா? ஐ அப்படின்னா ஈல முடியும். ஓ என்றால் ஓ, அந்த சவுண்ட் வச்சு ஓ அப்படின்னு சொல்லும் போது கடைசியா நமக்கு என்ன சவுண்ட் வருது, ஓகே, அந்த சவுண்டை வச்சு சொல்லுவோம். அதே ஔ அப்படின்னு சொல்லும் போது கடைசியா நமக்கு ஔ அப்படின்னு சொல்லும் போது ஊ சவுண்ட் கிரியேட் ஆகுதா. சோ அதனால ஊ அப்படிங்கிறது அவ்வினுடைய இன எழுத்து அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். சரிங்களா? சோ இதுல பாருங்க, ஈக்கும் ஐக்கும் சின்ன ஈ தான் இன எழுத்து, ஊக்கும் அவுக்கும் சின்ன ஊ தான் இன எழுத்து. சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்தது இன எழுத்துக்கள் வச்சு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க நம்ம வாட் இஸ் வாட், அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் வைஸ் இப்படிதான் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா வினா எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் சார்ந்த விஷயம். சரிங்களா? வினா சுட்டு எழுத்துக்கள், ஸோ இதை சார்ந்த விஷயம். ஸோ சுட்டெழுத்துக்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னெல்லாம் இருக்கு நமக்கு? ஆ, இ மற்றும் உ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னெல்லாம்? ஆ, இ மற்றும் உ. ஓகே, ஸோ இப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் அப்படின்றத அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்ப அகச்சுட்டு அப்படின்னும் போது அகம்னா என்னது? உள்ள. ஓகே, சோ அப்போ உள்ள இருந்தே பொருள் வந்துட்டு இருக்கு கொடுக்கக்கூடியது. வெளியில வந்துருச்சுன்னா நம்மளால, அதாவது பிரிச்சோம் அப்படின்னா பொருள் கொடுக்காது. அதான் இதனுடைய பொருள். சரிங்களா? சோ இப்ப இவன், அவன், இது, அது, இதை நம்ம தனியா பிரிக்கிறோம். இவன் அப்படின்றத தனியா பிரிச்சோம், இவாயின் அப்படின்றது தனியா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு பொருள் விளங்க போறதே கிடையாது. சோ அதனால அகச்சுட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுட்டெழுத்துக்களை தனியா பிரிச்சு பார்க்கணும். அவன் அப்படின்றத நம்ம சொல்றோம்னா இதுல சுட்டெழுத்து எது? ஆ, கரெக்டுங்களா? சோ அப்ப ஆ கூட்டல் வன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் பிரிக்கும் போது நமக்கு பொருள் ஏதா புரியுதா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? புரியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே புறச்சுட்டு அப்படின்னு பார்க்கும்போது சுட்டெழுத்துக்களை தனியா பிரிக்கும் போது ஈஸியா நமக்கு பொருள் விளங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வானம் பிரிச்சு பாருங்க, ஆ கூட்டல் வானம். ஓகே, சோ இந்த வானம் அப்படின்றது என்னது? ஒரு ஸ்கைய வச்சு இது ஒரு பொருளை வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொருட்பெயரை வச்சு. சோ அதன் அடிப்படையில நம்ம பிரிச்சுட்டோம், நல்லாவே பொருள் புரிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? புறச்சுட்டு அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். ஓகே, அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்றதுக்கான எழுத்து என்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இ. சரிங்களா? அண்மை என்றால் அருகில். அண்மை என்றால் என்னது? அருகில் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். சோ அதன் அடிப்படையில அப்போ அருகில் இருக்கவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல இவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? இவன் அப்படின்டா சொல்லுவோம். அவன் அப்படின்னா அதாவது தூரத்துல இருக்கிற ஒருத்தனை சொல்றது. சரிங்களா? இவன் அப்படின்னும் போது பக்கத்துல இருக்கவங்கள சொல்றது. சரிங்களா? சோ அப்ப இ என்பதே அண்மை சுற்றுக்கான ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி, அதாவது சுட்டு எழுத்து அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். ஓகே, அதே மாதிரி சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்கான எழுத்துக்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஆ. சரிங்களா? அவன், அவள், அவள் பேசினாள், அவள் பாடினாள், இந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் என்னது? சேய்மை சுட்டு, அதாவது தொலைவில் இருக்கக்கூடியவங்களை சொல்றது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது மெய்ச்சுட்லயும் வராது, சேய்மை சுட்லயும் வராது. அது என்னன்னா ஊ என்ற சுற்றெழுத்து. அதாவது உது உவன், அதாவது தூரத்துல இருக்கவங்களுக்கும் கிட்டக்கால இருக்கவங்களுக்கும் நடுவுல ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள சொல்றதுக்கு இந்த ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டெழுத்தை நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? சோ இதுதான் சுட்டெழுத்து. அடுத்தது பாருங்க, சுட்டு திரிபு. ஓகே, சுட்டு திரிபு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் புறச்சுட்டுக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம அம்மரம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அந்த மரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவ்வீடு அப்படின்னு சொல்லலாம், இந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி அந்த சுட்டெழுத்துக்கள் லைட்டா திரிஞ்சு மாறி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சுட்டு திரிபு. திரிபு என்றால் மாற்றம் அப்படின்ற ஒரு பொருள்ல இருக்கு. சரிங்களா? லைட்டா சேஞ்ச் ஆகி இருக்குதா? ஓகே,
அப்ப அது சுட்டுத்திரிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ அடுத்தது வினா. ஓகே, சோ வினா வந்துட்டு புறவினா மட்டும்தான் இதுல இருக்கு, நம்ம அகவினாவோட சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ அது நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது வினா வந்துட்டு அதை சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, சோ அது வந்துட்டு ஓகே, சோ அதே மாதிரிதான் ஓல்டு புக்லயுமே நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சொன்னால ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆ இ உ இது மூணுமே வந்துட்டு சுற்றெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ பாருங்க, இதுல நமக்கு கேட்கலாம். ஓகே, உதுகான் அப்படின்னா என்ன? சற்று தொலைவில் பார் அப்படின்றது பொருள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? உதுகான் அப்படின்னா சற்று தொலைவுல இருக்கிறாங்கல்ல அவங்கள பாரு அப்படின்னு அர்த்தமா. அது உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், பின்னாடி. ஓகே, முதுகு பக்கத்துல சொல்றது. உம்பர் அப்படின்னா மேல இருக்கவங்கள சொல்லுவோம், அதாவது மேலே அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து கண்டிப்பா கேட்கலாம். ஓகே, உதுகான் என்றால் கொஞ்சம் தூரமா இருக்காங்கல்ல அவங்கள பாரு அப்படின்னு சொல்றது. உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் இருக்கவங்கள பாரு அப்படின்னு சொல்றது. உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்ற பொருளுக்கு கீழே வரக்கூடியது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ அடுத்தது அதே மாதிரிதான் அப்பையன், இப்பெண், இவ்வீடு. இத வந்துட்டு நம்ம எதுக்கு கீழே கொண்டு வரலாம்? புறச்சுட்டுக்கு கீழையும் கொண்டு வரலாம். பிளஸ் இன்னொன்னு என்னது, சுட்டு திரிவுக்கு கீழையும் கொண்டு வரலாம். ஏன்னா அப்பையன் அப்படிங்கிறத அந்த பையன் அப்படின்னு சொல்லும் போது சுட்டு திரிபாகவும், இப்பெண் அப்படிங்கிறத இந்த பெண் அப்படின்னு சொல்லும் போது சுட்டு திரிபாகவும், இவ்வீடு அப்படின்னும் போது இந்த வீடு அப்படின்னு மாத்தும் போது சுட்டு திரிபாகவும் நமக்கு தோன்றும். ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, சோ அவ்வளவுதான். இப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் வச்சு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழியினுடைய முதல்ல வரும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழியினுடைய இறுதியில வரும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழியினுடைய இடையில வரும். தமிழ் எழுத்துக்கள்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. சரிங்களா? சோ இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், இது தமிழ் எழுத்து தானா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எந்தெந்த எழுத்துலாம் முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் 12 மொழியினுடைய முதல்ல தான் வரும். ஓகே, என்னது? உயிரெழுத்துக்கள் 12. அடுத்தது காசாத்தா நா பாமா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காசத்தாப்பா நாம கடைக்கு போலாம் அப்படின்னு ஞாபகம். காசத்தாப்பான்னு அப்பாட்ட கேக்குறோம். சரிங்களா? காசத்தாப்பா நான் கடைக்கு போறேன், நாம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? அதான் கா சா தா பா நா ம. ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிசையில மட்டும் எல்லா உயிர்மை எழுத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கா கி கி கு கு கே கே சம்திங் ஃபுல்லா கவ் வரைக்கும் எல்லாமே முதல்ல வருமா. அதே மாதிரி சா வரிசையில், அதே மாதிரி தா. ஃபார்முலா என்னது? சரி, ஷார்ட்கட் என்னது? காசை தாப்பா நம்ம கடைக்கு போலாம். ஓகே, சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல பாருங்க, உயிர்மை எழுத்துக்கள், அதாவது எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் அந்த வரிசையில நம்ம வந்துட்டு முதல்ல வரும்னு சொல்லலாம். அப்படின்னா ஞா, ஞா, யா, வா. ஓகே, என்னென்ன? ஞா, ஞா, யா, வா. ஓகே, எவ அப்படின்னு கேக்குறாங்க. ஞா ஒரு பக்கம் இருக்கு, ஞா ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கே, எவ்வளவு இருப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே கேக்குறாங்கன்ற மாதிரி ஞாபகம். ஏன்னா ரெண்டும் ஒரே சவுண்ட்ல இருக்குல்ல, எவ்வளவு இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த ஞா வரிசையில ஒரே ஒரு எழுத்தும், ஞா வரிசையில 4 எழுத்தும், யா வரிசையில 6 எழுத்தும், வா வரிசையில 8 எழுத்தும் சொல்லினுடைய முதல்ல வரும். சரிங்களா? சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஞானா என்னென்ன சொல்லலாம்? ஞா, ஞா, ஞே, ஞோ. ஓகே, ஞா, ஞா, ஞே, ஞோ. யா வரிசையில யயா, யுயு, யோ, யோ. வா வரிசையில 8, வவா, விவி, வெவே, வை, வோ. ஓகே, இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல நமக்கு தோன்றும். அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18மே மொழியினுடைய முதல்ல வராது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, டா, நா, ரா, லா,
லா லா ராணா. அதாவது இந்த மயங்கொழி எழுத்துக்கள் சொல்லுவோம்ல, இந்த மயங்கொழி எழுத்துக்கள் மோஸ்ட்லி இதுல வந்துடும். இந்த 3 சொல்லினா 2 சொல்லி. ஓகே, இந்த லா பாருங்க 3 லாவுமே வந்துடும். ஓகே, லா 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 இந்த 3 லாவுமே வந்திருக்கும். அடுத்தது சின்னரா பெரியரா ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு இந்த டா மட்டும். சரிங்களா? இந்த மயங்கொழி எழுத்துக்கள் எதுவுமே வந்துட்டு மொழியினுடைய முதல்ல வராது. அது கூட எக்ஸ்ட்ரா டாவும் வராது. ஓகே, அடுத்தது ஆயுத எழுத்து ஃபர்ஸ்டா இருக்காது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இந்த ஞா, ஙா, யா, வா. இதுல வந்துட்டு ஒரு சில எழுத்துக்கள் தவிர மித்தது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்? முதல்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்போ ஒரு சில எழுத்துக்கள் விடுத்து போயிருக்கும்ல, அதெல்லாம் முதல்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் வருமா, அதை விடுத்து மத்ததெல்லாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடலாம். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லினுடைய இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். இதுல என்னெல்லாம் வராது அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி இது வரும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது உயிர் மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மோஸ்ட்லி வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றதா கண்டிப்பா வரும். ஓகே, சோ இந்த உயிர்மெயும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக இறுதியாக தோன்றும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் மொத்தம் இதுல 11 எழுத்துக்கள் இறுதியில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது என்னெல்லாம் அப்படின்றத வந்து பாத்துருவோம். நமன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம். சரிங்களா? சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா இருக்க இங்க இருக்குல்ல, சோ அதை மட்டும் எடுத்துட்டு ஞா நா நா ந ம ந. ஓகே, 2 சொல்லினா கடைசியில இருக்கு, அது அப்படியே வந்துடும். அடுத்தது எரள வளல இடையின். சரிங்களா? கசட தபர அப்படிங்கிறது கண்டிப்பா கடைசியில வரவே வராது. அதனால அதை விட்டுறணும். நமன அப்படின்றதுல ஃபர்ஸ்டா இருக்க இங்க மட்டும் எடுத்துட்டு மத்தது எல்லாம் வரும். இடையின எழுத்துக்கள்ல எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும், சாரி லாஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? அடுத்தது இறுதியில் வராதது அப்படின்றது பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் கடைசியா வராது. அப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு எப்படியா இருக்கும்னா அளபடையா இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது ஆயுத எழுத்து கடைசியில வரப்போகுது. கசரத பெற கடைசியில வரப்போறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நமன அப்படிங்கிறதுல இந்த இங்கு மட்டும் நமக்கு கடைசியில வராது அப்படின்ற மாதிரி. அடுத்தது எகர வரிசை. எகர வரிசையில கே கே சரி கே நே சே இந்த மாதிரி சின்னதா இருக்குல்ல, சோ அதுல எதுவுமே வந்துட்டு கடைசியில வராது. ஒகர வரிசையில நோ தவிர மத்தது எல்லாமே இறுதியில வராது. ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது சொல்லினுடைய இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லினுடைய இடையில் தான் வரும். உயிர்மை எழுத்துக்களும் இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வரும். முன்னாடி ஒரு குறி எழுத்தும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் தோன்றும். ஓகே, இதுல ஆயுத எழுத்து வரும். அவ்வளவுதாங்க. சோ அவ்வளவுதான். ஓகே, சோ இதான் வந்துட்டு எழுத்துக்கள் எந்தெந்த இடங்கள்ல எப்படிலாம் தோன்றும் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த எழுத்து இலக்கணத்துக்கு கீழே நெல்லாம் வருமோ அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ அடுத்தது முதல் எழுத்து சார்பெழுத்து. ஓகே, முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் சேர்ந்து மொத்தம் 30 இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அதனை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். சிம்பிள். ஓகே, சோ அது எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். ஓகே, சோ அப்போ இந்த 10 என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகே, சோ மொத்தம் 10 இருக்கு. ஓகே, இப்ப இந்த உயிர்மை அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்தும் மெய் எழுத்து சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்? உயிர்மை அப்படின்னு சொல்றோம். சார்பெழுத்து, ஏன்னா இது உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருது. ஓகே, அடுத்தது ஆயுதம். ஆயுத எழுத்து அப்படின்றது பார்த்தோம்னா 3 புள்ளிகள் வச்சிருக்கக்கூடியது. ஆல்ரெடி நான் சொன்னேன், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்ற மாதிரி வேறு பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம சொல்லிப்போம். ஓகே, ஆல்ரெடி சொன்னதான் ஒரு குறி எழுத்து முன்னாடி இருக்கும். எதுக்குன்னா ஆயுதத்துக்கு முன்னாடியும், அதே மாதிரி வல்லின உயிர்மை எழுத்துக்கு எனது ஆயுத எழுத்துக்கு பின்னாடியும் இருக்கும். மொத்தம் 3 எழுத்தாதான்
தோன்றும். ஓகே, சோ இத வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். சோ இந்த எழுத்து அப்படின்ற கண்டென்ட் கீழே நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா ஓல்டு புக்ல ஒரு சில கண்டென்ட் இந்த அளபடை, அதாவது நம்ம அந்த குச்சியில மைகார குறுக்கம் மௌகார குறுக்கம் அப்படிலாம் பார்ப்போம்ல, அது கீழே இப்ப அளபடை பார்க்கணும்ல, சோ அந்த அளபடை பார்க்கணும். ஓகே, சோ சார்பெழுத்துக்கள் ஆல்ரெடி முதல் எழுத்து பார்த்தாச்சு, சார்பெழுத்து பார்த்தாச்சு. ஓகே, சோ இந்த அளபடை அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு எப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அளவு எடுத்தல், அளவு என்றால் மாத்திரை, எடை என்றால் எடுத்தல், மாத்திரை அதிகமாக எடுத்தல் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, சோ அப்ப என்னெல்லாம் நம்ம பிரிக்கலாம், அளபடைய உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு பிரிக்கலாம். ஓகே, அந்த உயிரிழப்படைக்கு கீழே 2 இருக்கு. ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு சொல்றோம். சோ இதெல்லாமே ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் இப்போ ரிவைஸ் தான். சரிங்களா? ஓகே, சோ இப்போ வந்துட்டு உயிரிழப்படைக்கு கீழே 2, சரி உயிரிழப்படை கீழே செய்யுளிசை பிளஸ் இன்னிசை சொல்லிசை அப்படின்ற மாதிரி 3ஆ நம்ம பிரிப்போம். ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுளிசை அளபடைய நம்ம இப்ப அந்த ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம 2ஆ பிரிப்போம். சரிங்களா? இன்னிசை அளபடைனா 3ஆ பிரிப்போம். சொல்லிசை அளபடை அப்படின்னா ஈ அப்படின்ற ஒரு எழுத்து நமக்கு பின்னாடி வரும். இத வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். செயலிசை அப்படிங்கும் போது 2ஆ பிரிக்கலாம், இன்னிசை அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம், சொல்லிசை அப்படின்னா ஈ அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும். சரிங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், செயலிசை அளபடை மட்டும் சொல்றேன். இப்ப 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, கெடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா குறில் நெடில் தனியா ஒரு பக்கம் பிரிப்போமா, ஆவ தனியா பிரிப்போமா, அப்போ இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு 2ஆ பிரிச்சிட்டோம். அது இன்னிசை அப்படின்றத எடுத்துக்கோங்களேன். கெடுப்பதுவும், கெடு தனியா, சாரி கெடுப் அப்படிங்கிறது தனியா, பா பிளஸ் தூ அதை தனியா, உம்ம தனியா பிரிப்போம். கரெக்டுங்களா? மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்கோம். சோ அதனால அது இன்னிசை. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒட்டலபடை. ஒட்டலபடை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அதாவது இந்த மெய்யெழுத்துக்கு கீழே ஒற்றளபடைக்கு அக்கு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்குவோம், செய்யுள்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த ஒற்றளபடையில அக் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஒற்று அப்படின்னு மாதிரி வச்சு எடுப்போம். சரிங்களா? சோ இதுல என்னன்னா ஞனன நமன வயல்ல. ஓகே, சோ என்னது ஞனன நமன வயல்ல அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? அடுத்தது கடைசியா ஆயுத எழுத்து அக்கு, எதையும் சேர்த்து மொத்தம் 11 எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? 10 மெய் எழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தும் இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ கொஸ்டின்ல கேட்கும்போது இப்படிதான் கேட்பாங்க. ஆனா அந்த நினைவிற்கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, சோ இதுல கீழே கொடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல காட்டல. என்னன்னா மெய்யெழுத்துக்கு கீழே செயல்கள்ல மட்டும் ஆயுத எழுத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் இசை அளபடை. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இசை நிறை அளபடை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. அதே இன்னிசை அளபடை அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் கிடையாது, சொல்லிசை அளபடைக்கும் கிடையாது, ஒற்றளபடைக்கும் கிடையாது. சோ அப்போ செய்யுளிசை அப்படின்னாலும் இசை நிறை அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ செய்யுளிசை அளபடை இஸ் ஈக்குவல் டு இசை நிறை அளபடை. ஓகே, சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உயிர் குறிலுக்கும் உயிர்மெய் குறிலுக்கும் ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கும் உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை, மெய் மற்றும் ஆயுதம் ரெண்டுத்துக்குமே அரை மாத்திரை, உயிரிழபடைக்கு 3 மாத்திரை, ஒற்றளபடைக்கு 1 மாத்திரை. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர் அப்படின்னா 3 எழுத்தா, சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மாத்திரை. ஓகே, ஒற்றளபடை 1 மாத்திரை, ஓ ஓ. சரிங்களா? இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எழுத்திலக்கணம். சரிங்களா? நம்ம பார்க்கும்போது எழுத்திலக்கண அதுக்கு கீழே ஓரளவுக்கு டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ என்ன பேலன்ஸ் இன்னும் இருக்கு. சோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் வைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஸ்கூல் புக்ஸ் வைஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ சோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, சோ இந்த செஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ.